ஹாய் மக்களே, இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன்னா, இந்த தற்கூரி சீமானும் அவன் பின்னால் நிற்கிற அவனோட தம்பி தற்கூரிங்களுக்கும் தான் இந்த வீடியோவே. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஃபுட்டேஜ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன பேசுகிறேன்றது. திருமாவளவன் அவர்களுடைய அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் முறைச்சாரு, அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல. இது எங்கள் அண்ணன் இதில் ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை. அது ஒன்றும் கருத்து இல்லை. அது எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிக்க தான் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். வீடியோ பார்த்தீங்களா? அவன் என்ன பேசியிருக்கான்னு தெரியுதா? சீமான், நான் உன்னை நேராக கேட்குறேன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, மூளை முத்தி போச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் சேரு. இல்லைனா வாயை எல்லாத்தையும் மூடிக்கின்னு சைலண்ட்டாக இரு. நீ என்ன பேசுகிற, ஏது பேசுகிறோன்னு உனக்கே தெரியுதா? உன்னை பார்த்து தாண்டா உன் தம்பிகளுக்கும் என்ன பேசுகிறோன்ட்டு தெரிய மாட்டேங்குது. எகன மோகனையாக உரிமையில் பேசுகிறானுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறானுங்க. ஃபஸ்ட்டு வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கடா. வாய் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணாக நின்று அத்தனை பேரை ஃபேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ஜெயிச்சு வந்திருந்தா இன்றைக்கி உன்னை கேள்வி கேட்குற இடத்துல ஒரு ரிப்போர்ட்டராக நின்று இருப்பாங்க. உன் அண்ணன் பண்ணது தப்புடா, திருமாவளவன் பண்ணது தப்பு. ரோட்டில் போகிறவரை வழி மறிச்சது தப்பு. அவர் இறங்கி 4 பேரை வச்சு அடித்தது தப்பு. அடித்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுக்கும்போது சும்மா 4 தட்டு தட்டணும்னு தெனாவட்டாக பேசுனது தப்பு. இதெல்லாம் உன்னால் பேச முடியலன்னா வாயையும் அதையும் மூடிக்கின்னு சைலண்ட்டாக இருக்கணும். நீ என்னடானா, ஒரு பெண் உங்ககிட்ட கேட்குறாங்க, எங்கள் அண்ணனை பற்றி பேசினா நானே அடிப்பேன், நீங்கள் அவரை பற்றி பேசினா உங்களே அடிப்பேன்ற. ஏண்டா ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க ஜெயிச்சு வந்தவங்கக்கிட்ட பேசுகிற பேச்சாடா இது? ஏய், நீ நீ என்ன பேசுகிறது தெரியுதாடா? உன் அக்கா, தங்கச்சி, அம்மா மற்றவங்கக்கிட்ட இதுமாரி பேசுவியாடா? உன் குடும்பம்னா ஒன்று, மற்றவங்கன்னா ஒன்றாடா? என்னடா பேசிகிட்டு இருக்க? அரசியல்னா கொஞ்சம் வாய் சுத்தமாக பேசணும்டா. நீ வேறு தமிழ்நாட்டை தூக்கி நிமித்தவனு வந்துட்டு நீலாம் உனக்குலாம் இருக்குடா. 2026 தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. இதோ இப்போ 200-300 பேர்கிட்ட ஹைகோர்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ வேணால் ஒரு ஆம்பளையாக இருந்தீங்கன்னா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தீங்கன்னா, அந்த 200 பேருக்கு முன்னால் போய் எங்கள் அண்ணனுக்கு எதிராக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களை நான் அடிக்க போகிறேன்னு சொல்லி பாடுறா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தால் போய் சொல்லிப்பாரு. பிடிச்சி லாடம் கட்டிடுவாங்க. மரியாதையாக பேச பழகு. எங்கே பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்றது பேச பழகு. என் வயசு என்ன? உன் வயசில் எனக்கு பாதி இருக்குமா? இன்றைக்கி உன்னை உரிமையில் பேச வைக்கிற. அப்போ உன்னோட தராதரம் எந்த மாதிரி இறங்கி போச்சு தெரியுதா? கொஞ்சமாவது என்ன பேசுகிறோன்னு பார்த்து பேசு. எனக்கு மண்டை சூடாகுதுங்க. என்னை பற்றி பேசினாவே மண்டை சூடாகுது. இந்த பிடிக்காத கட்சி, தமிழ்நாட்டுக்கே தேவையில்லாத கட்சினா இந்த நாம் தமிழர் கட்சி ஒன்று தான். அவனுங்க பண்ணுறது தான் ஒரே அக்குரமமாக இருக்குது. அது என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. ஒரு அண்ணன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டாக, டீயை விட டீயை தாங்கி நிற்கிற கப்பு தான் சூடாகுதுன்னு சொல்கிறாங்க. உண்மை தான் போல் இருக்குடா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.